பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் கோபம், ஆங்கர். வாழ்க்கையில நம்ம எந்த தன்மையில் வாழ்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இறைவனும் நம்மை வழி நடத்துவார். புரியலல்ல? நம்ம கோபத்தை வெளிப்படுத்துபவராக, எல்லோர் மனதையும் புண்படுத்துகிறவராக நடந்து கொண்டா, அதாவது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறவர்களாக, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நம்ம இருந்தா, நம் வாழ்விலும் இறைவன் நம்மை காயப்படுத்துகிற மாதிரி, வேதனைப்படுத்துற மாதிரி நிகழ்வுகளை நம் வாழ்வில் அனுமதிப்பார். நாம் எந்த மாதிரி உணர்வுகளை, குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோமோ, அதை பிரதிபலிக்கிற கண்ணடியாக தான் இறைவன் நமக்கு வெளிப்படுவார். நாம அன்பு, கருணை, தயவு இதை வெளிப்படுத்தினா நம் வாழ்விலும் இறைவன் அன்பு, கருணை, தயவை நம் வாழ்வில் அனுமதிப்பார். எப்பேற்பட்ட கடினமான சூழலில் இருந்தும் நம்மை மீட்டெடுப்பார். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. பழைய தொழிற்சாலையில் ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று உள்ளே நுழைந்தது. அங்கு ஒரு ரம்பம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ரம்பத்தை அந்த பாம்பு தாண்டி செல்லும்போது தற்செயலாக பாம்பின் உடலை ரம்பம் லேசாக கிழித்துவிட, உடனே பாம்பிற்கு மிகவும் கோபம் மூள பாம்பு ரம்பத்திடம் எதிர்த்து போராட தொடங்கியது. அப்படின்னா பாம்பு தன் வாயை வைத்துக்கொண்டு ரம்பத்தை கடிக்க தொடங்கியது. பாம்பின் வாயிலிருந்து ரத்தம் சிந்தியது. பாம்புக்கு இன்னும் இன்னும் கோபம் உச்சக்கட்டத்தை எட்ட, ரம்பத்தை கடிக்க கடிக்க இன்னும் இன்னும் ரத்தம் பீறிட்டு வந்தது. பாம்பினால் தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. அதனால் பாம்பு தன் உடலை ரம்பத்துடன் முறுக்கி முறுக்கி சண்டை போட்டது. விளைவு, முடிவில் பாம்பு துடி துடித்து துண்டு துண்டாக செத்து விழுந்தது. இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆரம்பத்தில் அந்த பாம்பு ரம்பத்தை தாண்டி செல்லும் போது உரசி சின்ன காயம்தான் ஏற்பட்டது. அப்படியே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் உயிராவது மிஞ்சி இருக்கும். தேவையில்லாத அதிகப்படியான கோபத்தால் மறுபடியும் திரும்பவும் அந்த ரம்பத்தை பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்வில் சில மனிதர்கள் மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். நம்மை காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் நம்ம எதிர்த்து நிற்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இறைவனை முன்னிலைப்படுத்தி எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்புவித்து கண்டும் காணாமல் நம் போவதுதான் சரி அப்படின்றது புரியுது இல்லையா? கோபத்தை குறித்தும், கோபத்தை எப்படி கையாளணும் என்பதை குறித்தும் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது எபேசியர் 4:26 இருக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 37:8 கோபத்தை நிகழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்னு இருக்கு. யாக்கோப்பு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராயும் இருங்கள் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் காயின். அது ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல இருக்கு. காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் போது காயின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளாத போது தன் முயற்சி வீணாக போனதால் காயின் கோபம் அடைந்து கோபம் எரிச்சலாக மாறி ஆபேலை கொன்று போட்ட சம்பவம் நமக்கு தெரியும். கோபம் நீடிக்கும் போது, தேவனின் குறிக்கோள் சிதைக்கப்படும் போது, அது சீற்றமாகவும் மூர்க்கமாகவும் மாறும்போது, அது பாவமாக மட்டுமல்ல, தேவனால் சபிக்கப்படும் நிலைக்கும் நம்ம தள்ளப்படுறோம். 4:12 நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய்ன்னு சபித்தது நமக்கு தெரியும். முடிவு, கர்த்தருடைய சந்நிதி விட்டே வெளியேறும் பரிதாப நிலைக்கு காயின் தள்ளப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த அன்பு, கருணை, இரக்கம், தயவு என்கிற நற்குணம் நம்மில் வெளிப்படும் போது நம்ம வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது புரியுது. நாம் அவர் பக்கம் முழுமையாக சாய்ந்து சரணடைந்து அவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் அப்படின்றது புரியுது. தரம் தாழ்த்தி நம்மை பேசும் மக்களுடன் போராடினா நம்ம நிம்மதிதான் கெடும் அப்படின்றது புரியுது. எதிர்பார்க்காத மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் உடனே எதிர்த்து நிற்காமல், புலம்பாமல், எதிர்த்து பேசாமல், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வம் உண்டுன்ற
திட நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்றது புரியுது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இறைவன் இந்த சூழலை அனுமதித்திருக்கிறான்ற புரிதலுடன், அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நம்ம மாறணும் அப்படின்றது புரியுது. இந்த சூழ்நிலையை கடந்து செல்ல ஏற்ற ஆற்றலை எல்லாம் வல்ல இறைவன் தருவான்ற உறுதியுடன், நம் கோபத்தை அடக்கி அமைதி காப்போமா? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் அ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.